திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, இன்று ஆடி அமாவாசை திருநாள். நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணமாதி காரியங்கள் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு பொன்னாள். அவர்களை திருப்திப்படுத்துறது மூலமாக நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகையினால நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை உள்ளிட்ட பல காலங்களிலே தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம பின்பற்றுறது இந்த 3 அமாவாசைகள் மட்டும் நம்ம பின்பற்றி தர்ப்பணமாதி காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று சைவ மக்களுக்கு இன்னொரு சிறந்த பொன்னாள். திரு ஐயாறு என்ற அற்புத பதியிலே அப்பர் சுவாமிகளுக்கு எம்பிரானாகிய கைலை வாசம் கைலை காட்சி நல்கி அருளிய ஒரு பொன்னாள். இன்று திரு ஐயாற்றிலே பெரும் திருவிழா கூட்டமாக இருக்கும், திருவிழா கோலமாக இருக்கும். அந்த ஐயாரே கைலையாக காட்சி அளிக்கின்ற ஒரு பொன்னாள். இன்றைய நன்னாளிலே ஐயாற்று பெருமானுடைய திருவடியை மன மொழி நிகழாலே வணங்கி அவரால் அருளப்பெற்ற திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவடிகளையும் மன மொழி நிகழாலே வணங்கி இருந்த இடத்திலிருந்தே ஐயாற்று பெருமானுடைய திருவடியை வணங்குவோம். இந்த ஐயாற்று பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியுமா? சிந்திப்பரியன. நாம் சிந்திப்பதற்கு நம் சிந்தனைக்கு எட்டாமல் இருப்பது. அவனுடைய அருள் வயப்பட்டு நாம் சிந்தித்தோமானால் அப்படி சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. அவருடைய வாழ்க்கையையும் வாக்கையும் செந்தேனாக மாற்றித் தரக்கூடிய வல்லமையுடையது. சிந்திப்பரியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. அதுக்கு மேல முத்தி கொடுப்பன. நம்முடைய இந்த மனித வாழ்வு எடுத்த நோக்கமே வாழ்வை அறுப்பதற்காகத்தான். இந்த மனித வாழ்வு பிறப்பை அறுப்பதற்காகத்தான் இந்த பிறவியே. அப்படிப்பட்ட இந்த பிறவியிலே நாம் அந்த பெருமானை சிந்தித்தோமானால் முத்தி கொடுப்பன. மொய்த்து 2 பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. நம்முடைய முற்பிறவில நாம செய்த வினைகளை எல்லாம் தீர்த்து நம்மை முத்தியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வல்லமையுடைய திருவடியுடையது ஐயாரன் அடித்தளமே என்று அப்பர் சுவாமிகள் வழங்குகின்றார். அப்பர் சுவாமிகளுடைய திருவடிகளையும் அவருக்கு அருள் செய்த ஐயாரப்பருடைய திருவடிகளையும் மன மொழி மிகளாலை வணங்கி நல்வாழ்வு பெறுவோம், நலமாய் வாழ்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ரகர மகாதேவ நம சிவாய வாழ்க.